முத்து கண்டிப்பா எனக்கு வேண்டாதவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஆனா என்ன சாவி இந்த வீட்டாளுங்க தான் யாருக்கோ எடுத்து குடுத்துருக்காங்க. ஆனா அது யாருன்னு தான் தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க மீனா கிட்ட கண்டிப்பா ரவியும் ஸ்ருதியும் இதை பண்ண போறதில்ல. ஏன்னா அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஸ்ருதியும் ரவியும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. மீனாவும் அதையே சொல்றாங்க. ஆனா திடீர்னு அவங்க விஜயாவை பார்க்க, ஆனா இதை பார்த்துட்டு ஷாக்கான விஜயாவும் என்னடா எனக்கு உன்னை பிடிக்காதுதான், ஆனா அதுக்காக ஒரு அம்மா பெத்த பிள்ளையே கொல்ல பாப்பாளான்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்ட முத்துவும் ஹாப்பியா அம்மா இப்போ நம்ம கிட்ட இப்படியா பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பார்க்க விஜயாவோ நான் என்னதான் உன்னை என் பையன் மாதிரி நடத்தலனாலும் நீ சாகணுன்ற அளவுக்குலாம் நான் யோசிக்கவே மாட்டேன்னு சொல்ல முத்துவோ வேற யாராவது நீங்க தான் இதை பண்ணீங்கன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும்னு சொல்ல அண்ணாமலையும் பாத்தியா முத்துவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. விஜயாவோ சரி இப்ப வீட்டுல இருக்கவங்க யாரும் இப்படி பண்ணிருக்கா வாய்ப்பே கிடையாது, தேவையில்லாம இதை பத்தி பேசிட்டு இருக்கதை விட்டுட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல. ஆனா முத்துவோ ரொம்பவே கான்பிடண்டா கண்டிப்பா இது நம்ம வீட்டுல இருக்கவங்க பண்ண வேலைதான் சொல்லிட்டு உடனடியா மனோஜ் கிட்ட போக மனோஜோ பதறி போயிட்டு நாளா இதை பண்ணலடா, நாளா கண்டிப்பா இந்த மாதிரி கேவலமான வேலைகள்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல உடனே முத்துவும் ஆஹா எனக்கு நல்லா தெரியும் நீலாம் இதை பண்ண மாட்டேன், ஏன்னா உனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது, இந்த வேலையை ஒரு தைரியமான ஆளுதான் பண்ணியிருக்கணும்னு அப்படியே அவங்களோட பார்வை ரோகிணி கிட்ட திரும்ப அதே மாதிரி அத்தனை பேருமே ரோகிணியை பார்க்குறாங்க. ஏன்னா ரோகிணி தான் அவ்வளோ பெரிய பொய்யை அசால்ட்டாக அவ்வளோ தைரியத்தோட எல்லாரையுமே நம்ப வச்சு சொன்னாங்கல்ல, அதனால தான் அவங்க அத்தனை பேருமே ஒருவேளை ரோகிணியாக இருக்குன்ற மாதிரி பார்க்க. ஆனால் ரோகிணியோ அட என்ன எல்லாரும் நான் பண்ணன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆணியில் மாட்டிருக்க சாவி எங்கே போனா யார் எடுத்துகிட்டு போனா எனக்கு என்ன தெரியும்னு சொல்ல உடனே நான் சாவி ஆணியில் தான் மாட்டிருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேட்க ரோகிணியும் அப்படியே திக்கி திணறி இல்லை எப்பவும் சாவி அங்கே தானே மாட்டுவீங்க, சும்மா எதர்ச்சியாக நான் அதை சொன்னேன், இப்போ தேவையில்லாமல் என்னையே சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க மனோஜ் பாருங்க என்னையும் சந்தேகப்படுறாங்க, நீங்க ஏதாவது கேளுங்கன்னு கேட்க மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண ரோகிணிக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதி வருது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஸ்ருதி வந்து முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ரோகிணியோட பிரச்சனை இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. சோ காய்ஸ் முத்து இதுக்கு பின்னாடி ரோகிணி தான் இருக்காங்கன்றத சீக்கிரமா கண்டுபிடிப்பாங்களா, அப்படி மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ரோகிணியோட நிலைமை என்னதான் ஆகும்?